ஸ்டார்டிங்கா என்ட்ரன்ஸா? ஓஹோ, ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வளைவா? பேர் வளைவு, அவையார் வளைவு. அதான் கறியை பிடிச்சி உட்காருமா. அதெல்லாம் ரீல்ஸ்லாம் நிறுத்தி நிறுத்தி எடுக்குது, ஜாலியாக இருக்கும். ஓஹோ, என்ஜாய்மெண்ட் தான். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன், ஃபுல்லாக பாருங்கள் சொல்கிறேன். பெரியப்பா வந்துட்டாரு. ஓகே, ஏன்னா வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அதனால ஃபுல்லாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, பின்னாடி பக்கம் காமிக்கிறேன் பாருங்க. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஊட்டின்னு, ஆனால் இல்லை. கொடைக்கானலும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆனால் இல்லை. நீங்களே என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஹில் ஸ்டேஷன் தான் எங்கள் பெரிய பக்கத்தில் இருக்காரு. பாய். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் வந்துட்டு இருக்காங்க பைக்கில், அதனால ஃபுல்லாக காமிக்கிறேன். நம்ம போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களா? நம்ம ஜாலியாக வந்துருக்கோம். தலைவரை பாருங்க. இப்போ தலைவர் சீட்டு தான். இந்த பொண்ணு முடிஞ்ச பேர் பா, அப்படியே அங்கே பாரு. காடு வீடு நான் காமிக்கிறேன். வீடு உள்ளவா கரிய என்ன எருமன் தானே சொன்னேன். ஏதோ சொன்னது வந்தேன்னா ஏறுற வண்டியா. அவ்வளோதான். இப்போ மேலே போகிறோம். மேலே போயிட்டு மேலேனா அந்த மேலே இல்லை, இன்னும் அதுக்கு டைம் இருக்குது. இப்போ தான் நாங்கள் மலை மேலே போகிறோம். நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதிகமாக விளாக் போடலான் இருக்கோம். கொஞ்சம் போட்டு விடு, பார்த்து போட்டு விடுங்க. எங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னது, பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் எங்களோட வீடியோஸ்லாம். இப்போ நாங்கள் வண்டியில் போகிறோம், பாருங்கள். மேலே எங்கள் பெருப்பா பாருங்கள். அப்படியே அவ்வளோதான் போகலாம். எப்பவுமே அதிகமாக வெளில போவோம். எங்கள் சித்தப்பா கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு, அதனால லேட் ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. அதெல்லாம் மேலே போய் கேம்ப் ஃபயர் தான் வெட்டியாக போட்டு கொளுத்த வேண்டியதான். ஜாலியாக இருக்கும். கீழே பேர் எப்படி தெரியுது, வீடே தெரியல. ஐயோ, இங்கேயும் டிராஃபிக்காக இருக்குது. ஆரம்பி கீழே பாருங்க. அழகா இல்லை, நானே எவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பைக்கில் முன்னாடி பூண்டு போயிடலாம். காருக்காரனே பூண்டு போனால் நாங்கள் என்ன பண்ணது. என் சித்தப்பாக்கு வேறு கொஞ்சம் தான் வண்டி ஓட்ட தெரியும். கீழே காமிக்கிறேன். இதுதான் இந்த இடத்துல தானே ஃபோட்டோ எடுப்பாங்க. இங்கே தானே நான் எடுத்தேன் ஃபோட்டோ. ஓகேம்மா வந்திருக்கேன். சென்னையிலேருந்து வந்திருக்கேன். பைக்கில் தான் வந்தேன். இதுதாம்மா நான் ஃபோட்டோ எடுத்தேன். இந்த இடத்துல தான் எடுக்கணும். சரி, என்ன பண்ணல. நம்ம இங்கே தான் போகிறோம். பற்றியா நிற்கமா? வாமா ஏவா. இப்போ பார்த்தீங்கன்னா மலை மேலேயே டிராஃபிக் ஆயிடுச்சு. இப்பவே இருட்டாகுது. அழகா இருக்கு இடம்லாம். இப்போ நான் நல்லா இருந்துச்சு சொன்னா அழகா இருக்கு. பைக்கில் ட்ராவல் பண்ணால் பைக்கில் வாங்க. ஐயோ, பைக்லாம் வாங்கலாம்ண்ணா, இடுப்பு வலி. பஸ்ஸில் போகணும். பஸ்ஸில் போக காரில் வந்த அழகா 8 மணிக்கு 2 வண்டி இருந்தால் அழகாக இப்போவே நைட் ஆயிடுச்சு. இன்னும் போயிட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மலை மேலே போயிட்டு டிராஃபிக்காக இருக்குது. இந்த டைமில் கூட சவுண்டாக கூட பேசலாம். இந்த டைமில் கூட கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. நாங்கள் இப்போ தான் போயினே இருக்கிறோம். இடுப்பு வலிக்குது பைக்கில் போகிறது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி வந்துனே இருக்கிறாங்க. நான் அவங்க மூஞ்செல்லாம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எல்லா லாங்குவேஜ் தெரியும். எல்லா லாங்குவேஜ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஓகே ஓகே ஓகே, அப்புறம் ஜாப்பனீஸ் எல்லாமே தெரியும். அவங்களுக்கு தாய் பாஷை கூட தெரியும், எனக்கும் தெரியும். அதனால அவங்களுக்கும் தெரியும். என் சித்தப்பாக்கு எல்லாமே தெரியும். லாங்குவேஜ் மட்டும் இல்லை, எல்லாமே. ஃபுட்டுலாம் கொரியன் ஃபுட் தான் சாப்பிடுவாரு. வேகாது எல்லாம் அப்படி தான் சாப்பிடுவாரு சினிமா. ஆட்டோ வந்துடும், அதுதான் என்னால் தாங்க முடியல. 3 ஆட்டோ வந்துட்டு மேலே ஓகே. மேலே வந்தாச்சு பார்க்க முடியுமா? எங்கே வந்திருக்கோன்றதை வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?